ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தோம்னா, லேடிஸ் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸை வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நைட்டி. இந்த நைட்டி பார்த்திங்கன்னா வந்து கார்மெண்ட்ஸ்லேருந்து நான் ஆர்டர் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேக்லேயுமே வந்து 10 பீசஸ் வந்து இருக்கும். இந்த 10 பீசஸ்மே வந்து சூப்பராக பக்காவாக அவங்க வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணி கொடுத்தாலே போதும். நைட்டிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து காசு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு கொடுத்துருக்குற மாடல் பார்த்திங்கன்னா டைட்டானிக் மாடலு. ஸோ இந்த நைட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே வந்து அவங்க வந்து ஒரு நைட்டியில் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சு டெமோ காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பீஸை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இது வந்து டைட்டானிக் மாடல் நெக்கு, அதாவது இந்த பைப்பிங் வச்சு போட் நெக் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாடல் தான் இந்த நைட்டி. இப்போ பார்த்துருக்கு இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸு. இது வந்து இந்த மாதிரி தான் வந்து கட்டிங் இருக்கும். இதிலே வந்து பேக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 2 பீஸுமே வந்து ஒவ்வொரு கலர்ஸ்லையுமே உள்ளே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த 10 பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2-3 பீசஸ் வந்து ஒரே மாடலில், ஆனால் கலர்ஸ் மட்டும் வேறு மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நிறையா பேர் பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ளவுஸ் அண்ட் சுடிதார் வந்து வெளியில் ஆர்டர் வாங்கி கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்தோம்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க. ஒரு சில கஸ்டமருக்கு தான் வந்து அது ஓகேவாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் நைட்டி வந்து இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. எல்லா பீஸுமே வந்து ஒரே மாதிரி கட்டிங் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஒரே மாதிரி ஈஸியாக இருக்கும். நானுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளவுஸ் அண்ட் சுடிதார் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து வாங்கி தைச்சி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் வந்து ஆர்டர் இல்லாதப்போ வந்து இந்த நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் பீஸ் தான். இந்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த பைப்பிங்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு ரோலாக வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து இந்த பீஸில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு தனியாக ஒரு 2 பீஸு, பேக்குக்கு தனியாக 2 பீஸு. இப்போ எடுத்து வைக்கிற இந்த ஒவ்வொரு பீஸ்லேயுமே வந்து உள்ளே ஒரு பீஸ் வந்து இருக்கும். மொத்தமாக வந்து 4 பீஸ் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறது வந்து ஒரு 5 நைட்டிக்கான பீஸு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹேண்டில் இருக்கிறது வந்து இன்னொரு 5 நைட்டிக்கான பீசஸ் வந்து இருக்கும். இந்த நைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 பீஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீவ்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நைட்டியாக வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு இதுக்குமே வந்து தனித்தனியாக பைப்பிங் வச்சு அதுக்கப்புறம் அந்த நைட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணால் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பீஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து நெக்குக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கும் வந்து இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நைட்டியை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதுதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் பீஸு. இந்த நெக் பீஸில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு பைப்பிங் கொடுத்து கீழேயும் ஒரு பைப்பிங் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த இது வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்லீவ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் வந்து கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். 10 பீஸ்க்கு வந்து பைப்பிங் கொடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரியே வந்து நிறையா மாடல்ஸ் நைட்டி வந்து கட்டிங் அண்ட் வந்து ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எல்லா மாடல்ஸும் நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்துருக்க பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு நாட் மாதிரி வச்சு சுங்கு வைப்பாங்க இல்லையா, அந்த இதுக்கான பீஸ் தான் இந்த இது. இந்த நைட்டி பார்த்திங்கன்னா வந்து XXL நைட்டி. இதிலே வந்து எல்லு, XL அந்த மாதிரி எஸ்ஸு ஒவ்வொரு டைமும் நமக்கு ஒவ்வொரு விதமான நைட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா XXL. இந்த டைட்டானிக் நெக்கை பொறுத்த வரைக்கும் XL அண்ட் வந்து XXL நைட்டி தான் வரும். இதில் XL வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 ஃப்ளவர் மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது XXLங்கிறனால நமக்கு வந்து அந்த ஃப்ளவர் வந்து கொடுக்கல. அது இல்லாமல் நமக்கு வந்து நைட்டியில் பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸலான்னு ஒரு டேக் வந்து வச்சுருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டேகும் கொடுப்பாங்க. ஸோ இந்த நைட்டியில் வந்து அந்த டேக் எதுவும்
வைக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த டேக் எதுவும் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. ப்ளைனாக வந்து நைட்டி மட்டும் அப்படியே வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்க போகிறோம். எல்லா பீஸையுமே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சேஃபாக எடுத்து வச்சுக்கணும். அப்படின்னா தான் வந்து நமக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். இந்த நைட்டி வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி எல்லா டிசைனும் நீங்கள் நைட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.